வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம வீக்கெண்டுக்கு ஒரு அருமையான 2-in-1 வெஜ் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஒரு ½ அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். சீரக சம்பா குஸ்கா, அது கூட உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி. இந்த பால் கறி மதியானம் லஞ்சுக்கு இது கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நைட் இதே சப்பாத்தி கூடவும் ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். அதனால தான் இது 2-in-1 ரெசிபி. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி இதை சீரக சம்பா அரிசியில் செய்கிறேன். நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம். வீக்கெண்டுக்கு காய்கறியோ இல்லை மட்டன் சிக்கன் எதுவும் இல்லாமல் ப்ளெயினாக இது செஞ்சாலே செம டேஸ்ட்டாக இருக்குங்க. குக்கரில் ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 சின்ன துண்டு கிராம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு கல்பாசி, இதுதான் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸோ கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக, ரொம்ப நேரம் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வதங்கினா போதும். கொஞ்சமாக புதினா இலையை போட்டு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு செய்கிறேன். அதாவது ஒரு 2 கப்பு 300 கிராம் ரைஸ் இருக்கும். எஸ். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பழமான தக்காளியை நீளமாக கட் பண்ணி போட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கினிங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ இப்போ இது வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அதில் ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் ரெண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பால் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த செகண்ட் பாலை நம்ம குஸ்காவில் சேர்த்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்தது மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இல்லை ஒரு 1.25 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் செந்தூர் பிரியாணி மசாலா. கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படி இந்த மாதிரி தொக்கு மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கி அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த 2வது பால் இருக்கு இல்லையா, அதில் 2 கப்பு பால் இருந்தது, தண்ணியான பால், அதை இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் ஆனால் இந்த தேங்காய் பால் தான் இதோட ஹைலைட்டே. இது சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி, அதை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இப்படி கொதி வந்தோன்னே நல்லா அதில் சேர்த்துடுங்க. நீங்கள் சீரக சம்பா அரிசி போட்டால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சீரக சம்பாவோ பாஸ்மதியோ. ஆனால் நார்மல் பச்சரிசி புழுங்கல் அரிசியில் செஞ்சிங்கனாலும் இது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எதில் செய்யணும்னு தோணுதோ நீங்கள் அதில் செய்யலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்து அரிசி தண்ணியை நல்லா இழுத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக்கர் மூடி 2 விசில் விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரைஸ் ஃபுல்லாக நல்லா இப்படி இழுத்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ப்ரெஷர் குக்கர் மூடிடுங்க. வெயிட் வச்சு ஃபுல் சிம்மரில் 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு தம் மாதிரி. எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். நம்மளுடைய சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டு சமையல் சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க எங்களுடைய 12 வகையான செந்தூர் மசாலாஸ் மிக மிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். முதல் தரமான பொருட்களை கொண்டு எந்த விதமான கலரோ ப்ரிசர்வேட்டிவோ இல்லாமல் நேச்சுரல் முறைப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறிக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்குவோம். 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதில் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, சப்போஸ் முந்திரி இல்லைன்னா 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்ச அந்த திக்கான 1 டம்ளர் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி தான் இந்த தேங்காயை அரைக்க போகிறோம். அதில் தான் இது ரொம்ப இந்த டபுள் டேஸ்ட் உங்களுக்கு கொண்டு வரும். இப்போது எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் இந்த ஸ்கூல் டைமில் எங்கள் அம்மா அடிக்கடி செய்கிற ரெசிபி இது. இந்த உருளைக்கிழங்கு பால் கறி அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு தாளிக்க. அதேமாதிரி ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு இது ஆக்சுவலி காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் வேணும்னா நான் ஒரு 2 பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகா சேர்த்து கூட போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கிக்கிங்க. அடுத்தது ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு தக்காளி
அதையும் ரொம்ப பொடியாக இல்லை, ஏன்னா இந்த தக்காளியோட கலர் வந்து இதில் இறங்கக்கூடாது. அந்த தக்காளியோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கணும். அதனால் ஒரு தக்காளி அப்படியே 8 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் லேசாக வதக்கி விட்டுடுங்க. இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய செந்தூர் மசாலாவோட கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன் நான். நல்ல ஒரு ஃப்ளேவரும் வாசனையும் இது கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு கொதி விட்டுடலாம். இது நல்லா அப்படியே கொதித்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறமா உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பச்சை பட்டாணி, இது ரெண்டுமே உருளைக்கிழங்கும் ஏற்கனவே வேக வச்சது, அதே மாதிரி பட்டாணியும் வெந்த பட்டாணி. நீங்கள் காஞ்ச பட்டாணி கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை நாளே நைட்டு ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த உப்பு ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்மளுடைய தேங்காய் விழுது அதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க வைங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே கமகமன் வாசனையோட சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி ரெடி. இதை எவ்வளோ திக்காக வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா அருமையான பால் கறி ரெடி. ஸோ இந்த பால் கறியில் பாதி வந்து லஞ்சுக்கும் மீதி நைட்டு சப்பாத்திக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான், பால் கறி ரெடி. இப்போ குஸ்கா நம்ம ரெடி ஆகிடுச்சு. சிம்மரில் வச்சு 10 நிமிஷம் வெயிட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக அப்படியே தம் ஆகிருக்கு. மட்டன் போடாத சிக்கன் போடாத சூப்பர் பிரியாணி ஃப்ளேவரில் அருமையான குஸ்கா ரெடி. அந்த தேங்காய் பால் சேர்த்தது இன்னும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே குக்கரை ஓப்பன் பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ இது கூட தயிர் பச்சடி வேணும்னா கொஞ்சம் பச்சடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கமகமன்னு சீரக சம்பா அரிசியில் குஸ்கா, அப்புறம் கூடவே இதுக்கு ஏன்னா குஸ்கா கொஞ்சம் அப்படி லைட்டாக சுருக்குன்னு ஒரு காரம் இருக்கும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு பால் கறியில் காரமே இருக்காது. ஸோ அது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது அது நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் சப்பாத்தியோ பூரியோ நீங்கள் எது செஞ்சாலும் அது கூட சாப்பிட்லாம். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி அது கூட வச்சு சாப்பிட்டா கூட அருமையாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.